எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெர்மினலை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? டெர்மினல்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். அதாவது நாம் வந்துட்டு அந்த டெர்மினலில் கமாண்ட் வந்து டைப் பண்ணுவோம். அப்புறம் அதை வந்து கம்ப்யூட்டர் நம்மளோட ரெக்வஸ்ட் கேட்டு ஒர்க் பண்ணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ நம்ம ஒரு புது யூசர் கம்ப்யூட்டர் கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு ஃபைல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்கும் நம்ம மவுஸ் கிளிக் பண்ணுவோம் இல்லையா? அதை வந்துட்டு நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மினல் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அதை வந்துட்டு நம்ம டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ டெர்மினலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை இன்டர்னல் செட்டிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபோல்டர்லாம் இதுக்குள்ளே இருக்குது என்ன இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நேவிகேட் பண்ணுறது. ஜென்ரலாக நம்ம என்ன கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ணுவோமோ எல்லாமே வந்துட்டு டெர்மினல்லையும் பண்ணலாம். ஆனால் டெர்மினலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரியா? இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் டெர்மினலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்துட்டு நான் GUI அப்படின்னு ரெஃபர் பண்ணுறேன். சரியா? இப்போ ஒரு ஃபோல்டரை நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம், இல்லை ட்ராக் பண்ணுறோம், ஏதோ ஒன்று மவுஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த பட்டன் அமுத்துனா இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நானும் இப்போ தான் லினக்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். நான் கற்றுக்க தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரியா? ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம ஒரு வேலையை பார்க்குறப்ப அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு 10 வாட்டி கிளிக் பண்ணிட்டா உடனே ஹேங் ஆகிடுறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அதாவது இந்த டெர்மினலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. உங்களால் வந்துட்டு அந்த அட்வான்டேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த அட்வான்டேஜ் இப்போ நான் சொல்கிறேன். அது வந்துட்டு நம்ம டெர்மினல்ஸை வந்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ண முடியும். இப்போ ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஆக்சுவலாக நானும் இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். பட் ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். சரியா? ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டேன். இன்னொரு ஃபோல்டரில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 20 சர்வர் வந்துட்டு அப்டேட் பேட்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனுக்கு ஆப் அப்டேட் வருதுல்ல, அந்த மாதிரி சர்வருக்குலாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட் 10 சர்வர் போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணேன்னா அந்த 10 சர்வருக்கு அது எடுத்துரும். இப்போ அடுத்த நாள் எனக்கு 100 சர்வர் இருக்குது, அப்போ வந்துட்டு நான் அதாவது அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன்னா 100 சர்வருக்கும் அது எடுத்துரும். இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸின்னு புரியுதா? ஆனால் இதே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருந்தால் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லினக்ஸில் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். எல்லாமே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுதான் நான்